செய்திகள். யாரை கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க? 2வது நாள் கூட்டணிக்கு வாங்கன்னாரு. 3வது நாள் என்ன சொன்னாரு? நான் யாரையுமே கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லைன்ட்டார். அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த 3 வித குரலில் பேசுபவராக எடப்பாடி இருக்கிறார். அதே போல இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவர்கள் ஜெயித்து ஆட்சி அமைத்தால் அது கூட்டணி அமைச்சரவையாக, கூட்டணி ஆட்சியாக இருக்கும் என்று பிஜேபி சொல்கிறது, இருக்காது என்று அதிமுக சொல்கிறது. இப்ப சமீபத்தில் ஒரு படி மேல போய் எடப்பாடியார் என்ன சொன்னாரு? அதெல்லாம் அப்படியெல்லாம் கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கிடையாது, நாங்க என்ன ஏமாளியா அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த ஏமாளியா அப்படிங்கிற பதில் பிஜேபிக்கு சொல்லப்பட்டதா அல்லது திமுகவுக்கு சொல்லப்பட்டதா அப்படின்னா பிஜேபியில் கூப்பிட்டு நல்லா திட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் கூட்டத்தில் மைக்க பிடிச்சு, நேற்று நான் ஏமாளி இல்லைன்னு சொன்னது உண்மைதான், அது நான் திமுகவுக்கு கொடுத்த பதில், நான் பிஜேபிக்கு பதில் கொடுக்கல. இப்ப என்னன்னா, இந்த பாலும் பழமும்ல ஒரு பாட்டு வரும், சிவாஜியும் சரோஜா தேவியும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இது அமித்ஷா பாட இவர் ஹம்மிங் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம அதிமுக எடப்பாடியார். ஒரிஜினலாக யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நமக்கு என்ன கவலையா இருக்குன்னா, தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கு, இப்பவே முக்கா சந்திரமுகியா மாறிட்டாரு. தேர்தல் வந்ததுன்னா முழு சந்திரமுகியா மாறினார்னா தமிழகத்துக்கு அது எவ்வளவு பெரிய பேரபாயம் அப்படிங்கிற கவலை தான் நமக்கு இருக்கு. இவர் கூட்டணியை விட்டு வெளியில வந்தப்பவே எல்லாரும் கேட்டோம், நீங்க இருந்தப்போ இந்த அரசாங்கம் பண்ண மோசமான விஷயம் ஒன்ன கூட கேட்கலையே. அப்ப என்ன பதில் சொன்னாரு? கூட்டணி தர்மத்திற்காக நான் வாய மூடிட்டு இருந்தேன். இப்ப நாங்க கூட தான் ஒரு கூட்டணியில இருக்கோம்னா அது நாங்க கூட்டணி என்று சொல்வது கிடையாது. தேர்தல் வர்றப்பதான் கூட்டணி. இது மதச்சார்பற்ற கட்சிகளோடு ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற முறையில வைங்க. இப்ப நாங்க பல விஷயங்கள்ல திமுக அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறோம். மக்களுக்கு எதிராக விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக சுட்டிக்காட்டுகிறோம். கண்டனம் தெரிவிக்க வேண்டிய இடத்துல கண்டனம் தெரிவிக்கிறோம். மக்களை திரட்டி போராட வேண்டிய இடத்துல மக்களை திரட்டி போராடுகிறோம். என கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மம் என்றால் வாயை திறக்காமல் இருப்பதல்ல. கூட்டணி தர்மம், அரசியல் தர்மம் என்றால் எந்த மக்களுக்காக நாம் கூட்டணி வியூகம் வைக்கிறோமோ அந்த மக்களுடைய நலனுக்கு விசுவாசமாக இருப்பதுதான் நம்மை பொறுத்தவரை கூட்டணி தர்மம். ஆனா மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, அந்த கூட்டணிக்கு, அதில் இருக்கக்கூடிய கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதுதான் கூட்டணி தர்மம் என்று சொல்லுகிற அதிமுகவை இங்கு வாக்குகள் வாங்குவதற்கு அனுமதித்தால் எப்பேற்பட்ட பேரழிவு ஏற்படும் என்பதை தமிழக மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும்ங்கிறதையும் இந்த கூட்டத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன்.